ஏன் நம்முடைய தளபதியோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு இதுதான் முதன்மை காரணம். மக்கள் நலன்களில் அக்கறை செலுத்துகிற அரசாக, மக்களை வீடு தேடி சந்திக்கிற ஒரு அரசாக, அவர்களின் குறைகளை கேட்டு 45 நாட்களில் தீர்வு காண்போம் என்று உறுதியளிக்கிற ஒரு அரசாக, தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் 90 விழுக்காட்டுக்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்குகிறது. அதிலும் நம்முடைய முதலமைச்சர் மிகச்சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்துவதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தகைய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தினாரோ, அவருடைய வழித்தோன்றல் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு புதிய புதிய பல திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். யாரோ ஒருவர் சொன்னார், கலைஞரை விட இவர் மிகவும் ஆபத்தானவர் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள். ஆம், கலைஞரை விட என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி வருகிறார். கலைஞரை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவதல்ல, அவரால் உருவாக்க பெற்ற தளபதி அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவராக இருக்கிறார், ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார், ஆட்சி நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு என்றென்றைக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசே தமிழகத்தில் அமையும், திராவிட மாடல் அரசு அமையும். இன்னும் என்னென்ன புதிய புதிய திட்டங்களை அவர் மனதில் வைத்திருக்கிறாரோ என்று நமக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாக திறன் உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன். இளைய பெருமாள் அவர்களின் நூற்றாண்டு அரங்கத்தை திறந்து முடித்துவிட்டு வருகிற போது பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து அழைத்து, இந்த சிலை இன்னும் சிறப்பாக வர வேண்டும், இளைய பெருமாள் அவர்களின் முழு உருவம் இன்னும் சிறப்பாக வர வேண்டும், உடனே சிலையை மாற்றி அமையுங்கள் என்று ஆணையிட்டார். இதுதான் நம்முடைய முதல்வர். எல்லாவற்றிலும் நுட்பமான பார்வை, தொலைநோக்கு பார்வை என்கிற ஆற்றல் மிகுந்த ஒரு முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு, அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு. மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஓர் அணியாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக, டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருப்போம்.